இவர்களெல்லாம் இன்றைக்கு வரி செலுத்த மறுத்தவர்களா, இல்லை வரியே கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர்களா? ஏன் நிறுத்திவிட்டாய்? அடி! இவர்களை பார்த்தாவது மற்றவர்களுக்கெல்லாம் சகேயு என்றாலே மனதில் பயம் வர வேண்டும். இந்த சகேயுவின் வரி வசூலுக்கு உட்பட்ட யாவரும் வரியை கேட்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி சரியாக தர வேண்டும். இல்லாவிட்டால் வரி வரியாக விழுந்துவிடும். இந்த சகேயு குள்ளமானவன் தான், உயரம் இல்லாதவன் தான். என் மனது கொடியது, குணத்தால் கொடூரமானவன். என் அடியாளிடம் கண்ணை காட்டினால் போதும், காத தூரம் பாய்ந்து தாக்குவான். ஓ, நீயா? உன்னைத்தான் மந்தையில் சந்திக்கிறேனே. வரி செலுத்த பணம் இல்லையா, இல்லை மனம் இல்லையா? இல்ல வச்சுக்கிட்டே இல்லைங்கிறியா? ஐயா, உங்களை பத்தி தெரியாதுங்களா ஐயா? நாங்க பிறந்ததிலிருந்தே இந்த மண்ணில் தாங்க ஐயா இருக்கிறோம். வரிய ஒழுங்கா அப்பப்ப கட்டிக்கிட்டு தான் ஐயா வர்றோம். என்ன தெரியலீங்களா? கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா. நீங்க இறக்கம் காட்டலைன்னா நாங்க எங்கய்யா போவோம்? ஐயா, எங்களை அடிக்கிறீங்க, அணைக்கவும் செய்வீங்கிற நம்பிக்கையில தானே இன்னமும் இருந்துகிட்டு இருக்கோம் ஐயா. இல்லை என்றால் அடி உதப்பட்டுக்கிட்டு அப்பவும் நாங்க இங்கதாயா இருப்போம், இங்கதான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம், போகவே மாட்டோம் ஐயா, போகவே மாட்டோம். அடடடடடா, என் மனசையே தொட்டுட்டானே. அப்போ என் எல்லையை மீறி போக மாட்டேன். ஆமாங்க ஐயா, அடிபட்டு செத்தாலும் சாவமே தவிர இந்த எல்லையையும் உங்க சொல்லையும் மீறி போகவே மாட்டோம் ஐயா, போகவே மாட்டோம். ஐயோ, என் கோபத்தையே கெடுத்துட்டானே. இவனை இப்படியே விட்டா என்ன ரொம்ப ரொம்ப கெடுத்துருவானே. இவனை என்ன பண்றது? இவனை எப்படியாவது அனுப்பியே ஆகணுமே. சரி, வரி பணத்தை எப்ப தருவேன்? சொன்னபடி நடக்காட்டி என்ன நடக்கும்னு தெரியுமா? தெரியும் ஐயா, தெரியும். அதைத்தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமே. அது நினைவில் இருக்கட்டும் என்பதற்காகத்தான் இந்த அடையாளங்கள். ஐயா, அடுத்த சந்தையில எப்படியாவது சம்பாரிச்சு உங்க வரி பணத்தை கட்டிடுவேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க ஐயா, ஒரே ஒரு தடவை. சரி, இவனை அவிழ்த்து விடு. இப்படியே ஊருக்குள் செல். உன்னை பார்த்தாவது மற்றவர்கள் எல்லாம் அவர்களாகவே வந்து வரியை செலுத்த வேண்டும். சந்தை முடிந்ததும் நீயாகவே கொண்டு வந்து வரியை செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் என் ஆட்கள் உன்னை கொண்டு வர மாட்டார்கள், உன் உயிரைத்தான் கொண்டு வருவார்கள். சரி, பிழைத்து போ. என் மனம் மாறுவதற்குள் போய்விடு. எஜமானே, இப்போ உங்க பலம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? பின்ன தெரியாமலா? அடுத்த சந்தை முடிந்ததும் அவனாவே கொண்டு வந்து வரி பணத்தை செலுத்திடுவான் பாரு. இவனை என்ன பண்றது? நான் பஞ்சம் பழைக்க வந்தவங்க, தெரியாம இந்த பாதையில வந்துட்டீங்க. ஏண்டா எங்க ஊரு பாதையில வந்த? பயண வரி வாங்குவோன்னு தெரியுமில்ல? ஏதாவது காட்டுக்குள்ள ஒளிஞ்சு மறைஞ்சு போக வேண்டியதானே? ஏண்டா ஏன் ராஜபாட்டையில வந்த? காட்டு பக்கம் போனா மிருகமெல்லாம் வருமே. ஏண்டா எங்களை மிருகம்னு சொல்லாம சொல்றியா? மிருகங்களுக்கு பயந்துதானே இந்த பாதை வழியா போறீங்க. அதுக்கு தாண்டா இந்த பயண வரி. எஜமானே, அவன் வெளியூர்காரனா, பணமே இல்லைங்கிறான். என்ன? ஏதும் இல்லையா? எதையும் சேர்த்து வைக்காதவன், வரி செலுத்த வக்கில்லாதவன் வாழ்வதை விட மடிவதே மேல். பாவம், இவன் அந்நியன். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? டேய் மடையா, ஏதாவது தோணுகிறதா? நம்ம கண்டிப்புக்காக ஒரு அடையாளம் காட்டிடுவோம். சரியான யோசனை. அடையாளம் அடையாளம். இவனை மொட்டையடித்து இவன் காதுகளை அறுத்து சுண்ணாம்பை தடவி அனுப்புங்கள்.
ஓ, இவள் ஒருத்தி இருக்கிறாளா? இவளுக்குத்தான் சொந்தமாக பருத்திக்காடு இருக்கிறது. சொத்துள்ள இவளுமா வரி செலுத்தவில்லை? மகா கொடுமை, மகா கொடுமை. இவளை கொண்டு வந்ததற்கு பதிலாக இவள் பருத்திக்காட்டை கொண்டு வந்திருக்க வேண்டியதுதானே. உன்னை போய் யோசனைக்காரன் என்று சொன்னேனே, என் புத்தியை. ஐயா, இவ தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஓ, பேட்டி கேட்டாளா? பேட்டி? என்ன விஷயம்? சீக்கிரமாக சொல். என் நேரத்தை வீணாக்காதே. ஐயா, என் பருத்தி காட்டை பக்கத்து தோட்டத்துக்காருக்கு ஒத்தி வச்சிருக்கேனுங்க. அவங்க பணம் கொண்டு தரத்துக்குள்ள இவங்களுக்கு பொறுக்கலைங்க, இழுத்துட்டு வந்துட்டாங்க. அதான் ஐயா கிட்டே தவணை கேட்டு போலான்னு வந்தேனுங்க. சரியான பெண். என் வரி வசூலுக்குட்பட்டவர்கள் உன்னை போல்தான் இருக்க வேண்டும். இதுதான் சகேயுவின் ஆசை. சரி, நாளை காலை என் ஆட்கள் வருவார்கள். அவர்களிடம் தவறாமல் கொடுத்தனுப்பு. ஏய், அவிழ்த்து விடு.